அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிற மிகவுமே முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா, அதாவது வரக்கூடிய செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி ஆவணி மாதம் திங்கட்கிழமை என்று அமாவாசையானது வரப்போகின்றது. திங்கட்கிழமை என்று இந்த அமாவாசை வருவதால் இதனை சோமாவதி அமாவாசை என்று அழைக்கப்படும். சோம என்றால் சந்திரன் என்று பொருள். சந்திரனுக்கு உகந்த திங்கட்கிழமையில் வருவதால் இதற்கு சோமாவதி அமாவாசை என்று பொருள். மிகவும் ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த அமாவாசையின் பொழுது நதியில் நீராடுவது, அன்னதானம் செய்வது, பித்ரு தர்ப்பணம் செய்வது மிகவும் சிறப்பானது. இந்த சோமாவதி அமாவாசையின் பொழுது ஏற்படக்கூடிய கிரகநிலை கிரக மாற்றங்களை பொறுத்து செப்டம்பர் 2ஆம் தேதிக்கு பிறகு ரிஷபராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் எல்லாம் எப்படிப்பட்டதாக இருக்க போகிறது என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சோமாவதி அமாவாசை என்று நாம் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும், இந்த நாட்களில் நாம் தவிர்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம். எனவே பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிருஷ்ணபட்சத்தின் சோமாவதி அமாவாசையானது இந்த ஆண்டு ஆவணி மாதம் செப்டம்பர் 2ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று வருகிறது. அதாவது செப்டம்பர் 2ஆம் தேதி காலை 5:21 மணிக்கு ஆரம்பமாகிறது. செப்டம்பர் 3ஆம் தேதி முதல் காலை 7:24 வரை இருக்கின்றது. இந்த செப்டம்பர் மாதத்தில் புதன், சூரியன், சுக்கிரன் ஆகிய 3 முக்கிய கிரகங்களின் பெயர்ச்சிகளும் நடக்கவிருக்கின்றன. செப்டம்பர் மாதத்தில் புதன் பகவான் 4ஆம் தேதி சிம்ம ராசியிலும் 23ஆம் தேதி கன்னி ராசியிலும் பெயர்ச்சியாக இருக்கிறார். அதே போலவே சூரிய பகவான் கன்னி ராசியிலும் சுக்கிர பகவான் துலாம் ராசியிலும் ஆட்சி அதிபதியாக அமரவிருக்கின்றன. இப்படி 3 முக்கிய நிகழ்வுகளும் நடக்கவிருக்கின்றன. இதனால் ஏற்படக்கூடிய கிரக சேர்க்கை அமைப்பானது ஒரு சில ராசியை சேர்ந்தவர்கள் நிதி நெருக்கடிகளையும் சந்திக்க நேரிடலாம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்களின் தொழில் விஷயத்தில் நிலைத்தன்மை சிறப்பாக இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுக்கு கடினமான உழைப்பு தேவைப்படும். ஒரு சிலருக்கு வேலை தொடர்பாக மன அழுத்தம் ஏற்படலாம். உங்கள் வேலையை முடிக்கும் விஷயத்தில் பொறுமையாகவும் பொறுப்புடனும் செயல்பட வேண்டும். மாணவர்கள் கல்வி சார்ந்த ஒரு சில முயற்சிகளில் சில சவால்களையும் சந்திக்க வேண்டியதாக இருக்கலாம். பல தடைகள் ஏற்படலாம். அதனால் படிப்பு விஷயத்தில் கவனம் தேவை. குடும்ப வாழ்க்கையில் ஒரு சில இடையூறுகள் ஏற்படலாம். குடும்ப உறுப்பினர்களுடன் பேச்சில் கவனமும் இனிமையும் தேவை. உங்கள் வீட்டில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதை தவிர்க்க வேண்டும். உங்கள் காதல் விஷயத்தில் ஏற்றத்தாழ்வுகள், ஈகோ போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். திருமண வாழ்க்கையிலும் பொறுமை, பரஸ்பர புரிதலுடன் செயல்பட்டால் உறவு மேம்படும். பணவரவு சாதகமாகவும் முன்னேற்றம் தரக்கூடியதாகவும் இருக்கும். நிதிநிலைகளில் இருக்கக்கூடிய சிக்கலும் தீரும். பல வழிகளிலுமே செல்வங்கள் வந்து குவியவும் வாய்ப்பிருக்கிறது. உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மன அமைதிக்காக யோகா, தியானம் போன்ற பயிற்சிகளையும் மேற்கொள்ளலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்தில் சூரியனும் 3, 4, 5 புதன், 5, 6ஆம் இடத்தில் சுக்கிரனும் அமர்ந்திருக்கின்றன. உங்களுக்கு பணவரவு கணிசமாக உயரும். புதிய ஆடை ஆபரணங்கள் சேரும். மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எதையும் சாதிக்க வேண்டும் என்ற மன உறுதி ஏற்படும். பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்குவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படும். பிரிந்திருந்த தம்பதி ஒன்று சேருவார்கள். குழந்தை பாக்கியம் உண்டாகும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். குடும்பத்துடன் விருந்து விசேஷங்களுக்கு சென்று வருவீர்கள். உறவினர்கள் வகையில் சற்று பக்குவமாக நடந்து கொள்வதும் நல்லது. வெளி வட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். வாழ்க்கை துணை வழி உறவுகள் உங்கள் ஆலோசனைகளையும் ஏற்றுக்கொள்வார்கள். அலுவலகத்தில் இதுவரை இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலை மாறும். உங்கள் பணிகளில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளும் கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் சுமாராக தான் கிடைக்கும். மாதம் ஒரு பகுதியில் வீண் விரயமும் ஏற்படலாம். புதிய முயற்சிகளை தவிர்ப்பதுடன் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் முயற்சிகளையும் தவிர்க்க வேண்டும். சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகளையும் சந்திக்க நேரிடலாம். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். தேர்வுகளில் அதிக மதிப்பெண் பெற்று சற்று கஷ்டப்பட்டு படிக்க வேண்டும். ஆசிரியர் மற்றும் பெற்றோரின் ஆலோசனைகளை கேட்டு நடப்பது நல்லது.
குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பல வகைகளிலுமே முன்னேற்றம் தரக்கூடிய மாதமாக இருக்கும். புகுந்த வீட்டு உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். கணவரின் பாராட்டு கிடைக்கும். அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்கள் சிறப்பான பலனை எதிர்பார்க்கலாம். எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வும் கிடைக்கும். அடுத்ததாக பாதம் 2, 3, 4 கார்த்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு சூரிய பகவானால் பொறுப்புகள் அதிகரிக்கும். வேலைப்பளுவும் அதிகரிக்கும். ஒரு இடைவெளி ஏற்படலாம். அதிகாரிகளை அனுசரித்து போவது நல்லது. சுக்கிர பகவானால் பணவரவு திருப்தி கொடுக்கும். உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். வேலையில் இருந்த நெருக்கடி விலகும். முயற்சியில் வெற்றி உண்டாகும். யோகக்காரகன் ராகு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பொருளாதார நிலையும் உயரும். வரவேண்டிய பணமும் வீடு தேடி வரும். பிற மொழியினர் இனத்தினர் உங்கள் முயற்சிகளுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். முடங்கி கிடந்த தொழில் முன்னேற்றம் அடையும். குரு பகவானால் நீண்ட காலமாக எதிர்பார்த்து இருந்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். பெண்களுக்கு கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் விலகும். தந்தை வழியில் லாபம் உண்டாகும். ஒரு சிலர் புதிய இடம் வாங்குவீர்கள். புதிய ஒப்பந்தம் வரும். மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் தேவை. விவசாயிகளின் நிலையும் உயரும். சந்திராஷ்டம நாட்கள் செப்டம்பர் 12. அதிர்ஷ்ட நாட்கள் செப்டம்பர் 1, 6 மற்றும் 10. அடுத்ததாக ரோகிணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு குரு மங்கள யோகத்தால் நினைத்த வேலைகளை நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள். சமூகத்தில் அந்தஸ்து உயரும். ஒரு சிலருக்கு பொறுப்பும் பதவியும் கிடைக்கும். குரு பகவானால் பணியிடத்தில் இடமாற்றமும் பதவி உயர்வும் கிடைக்கும். வெளியூர் வாசம் ஒரு சிலருக்கு ஏற்படும். இதுவரை சந்தித்த பிரச்சனை சோதனைகள் எல்லாம் விலகும். தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடையும் நீங்கும். லாபம் அதிகரிக்கும். உங்கள் நிலையும் உயரும். திருமணம், குழந்தை பாக்கியம், சொத்து என்ற எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். பெண்களுக்கு குடும்பம், வேலையில் இருந்த நெருக்கடி தீரும். வாழ்க்கை துணையின் ஆதரவு உண்டாகும். பொன்பொருள் சேரும். ராகு பகவானால் பல வழிகளிலுமே வருவாய் வரும். உங்கள் மனதை புரிந்து கொண்டு அதற்கேற்ப செயல்படும் புதிய நட்பு அமையும். கனவு நனவாகும். உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் வேறு சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காமல் படிப்பில் கவனம் செலுத்துவது நல்லது. சந்திராஷ்டம நாட்கள் செப்டம்பர் 12, 13. அதிர்ஷ்ட நாட்கள் செப்டம்பர் 2, 6, 11 மற்றும் 15. அடுத்ததாக பாதம் 1, 2 மிருக சிரிஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு முன்னேற்றமானதாக இருக்கும். ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கும் குரு பகவானால் தெய்வ அருள் உண்டாகும். பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனையும் சுமூகமாக முடியும். நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் வருந்தி வந்தவர்களின் நிலையையும் மாற்றும். திருமண வயதினர்களுக்கு பொருத்தமான வரன் வரும். நண்பர்களால் ஆதாயம் தோன்றும். இழுபறியாக இருந்த முயற்சிகளில் வெற்றி உண்டாகும். தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். செய்து வரக்கூடிய தொழிலில் இருந்த தடைகள் விலகும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகளும் விலகும். எதிர்பார்த்த மாற்றம் உண்டாகும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமாகலாம். குடும்பத்தில் இருந்த நெருக்கடியும் விலகும். தம்பதிகளுக்குள் அந்யோன்யம் உண்டாகும். புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். விவசாயிகளுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகளும் நீங்கும். மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். வேலைக்காக முயற்சி செய்து வருபவர்களுக்கு போட்டித் தேர்வுகள் வெற்றியை உண்டாக்கும். குடும்பத்துடன் கோவிலுக்கு சென்று வருவீர்கள். மேலும் சந்திராஷ்டம நாட்கள் செப்டம்பர் 13. அதிர்ஷ்ட நாட்கள் செப்டம்பர் 6, 9 மற்றும் 15. மேலும் இந்த சோமாவதி அமாவாசை என்று புனித நதியில் நீராடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இந்த நாளில் புனித நீராட முடியாவிட்டாலும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளிக்கலாம். மேலும் இந்த நாளில் ஏழை எளியவர்களுக்கு தானம் செய்யலாம். குறிப்பாக ஆடை மற்றும் தானியங்களை தானம் செய்வதால் வெவ்வேறு விதமான பலன்களும் கிடைக்கும். அன்றைய தினம் பசுமாட்டிற்கு நெய் கலந்த ரொட்டி, வெல்லம் கொடுத்தால் உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். இந்த நாளில் நீங்கள் தவறுதலாக கூட எந்த ஒரு பிராணியையோ அல்லது வயதானவர்களையோ அவமதிக்க கூடாது. சோமாவதி அமாவாசை நாள் முன்னோர்களுக்கும் சிவ வழிபாட்டிற்கும் அர்ப்பணிக்கப்பட்ட நாளாகும். இந்த நாளில் சூரிய உதயத்திற்கு முன்பு எழுந்து புனித நதியில் நீராடிய பிறகு பச்சை பாலில் தயிர், தேன் கலந்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். மேலும் 4 முக நெய் தீபமேற்றி சிவசாலிசா, சிவ மந்திரங்களை பாராயணம் செய்யலாம். இந்த நாளில் பெண்கள் விரதம் இருந்தால் அவர்களுக்கு திருமண யோகமும் பெருகும்.
மேலும் இந்த நாளில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து பார்வதி தேவியை வழிபடுபவர்கள் தங்களுடைய விருப்பங்களை அனைத்தையும் நிறைவேற்றிக் கொள்ள முடியும். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.